வடிச்ச பிரியாணி செய்கிறோம்ல, ஸோ அதுதான் வந்து லாங் ப்ராசஸ். ஏன்னா நம்ம தண்ணி வச்சு தனியாக அதை வடிக்கணும், தென் இதில் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. நம்ம தக்காளி வதக்கும் போது நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மசிஞ்சு இருக்கணும் தக்காளி. வதங்கட்டும். நம்ம இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் ரெடி பண்ணிடலாமா? எப்பவும் போல தான் பிரியாணி ஸ்பைசஸ் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய் ஆட் பண்ணியிருக்கோம், முந்திரி ஆட் பண்ணியிருக்கோம், தென் ஸ்டார் அன்னாசி மெயினாக ஆட் பண்ணியிருக்கோம், சாகி ஜீரகம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவு வெள்ளை மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா ஆறட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இதை மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாமா? காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மல்லி புதினா ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணணும். மல்லி புதினால நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க. ஸோ இது எண்ணெயில் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வதக்கும் போது ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதை நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்து வந்தாச்சு. ஸோ இதில் வந்து 100 கிராம் கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வந்துடலாம். பாருங்க நல்லா க்ரீமியா ரெடி ஆயிருக்கு. எல்லாம் பிளண்ட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஆட் பண்ண எல்லா இன்கிரீடியன்ட்டும் நல்லா ஒன்று சேர நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாமா? இதுல நாம ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் தான், நம்ம வீட்டில் அரைப்போம்ல அதான். உங்ககிட்ட காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சமயத்தில் நம்ம பிரியாணி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கலர்னா ஆட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரினா ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. இதுலேயே நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாமா? இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு உதயகிருஷ்ணா கீ தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கீ ஆட் பண்ணி செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பிளண்ட் பண்ணி வச்சிருக்க பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதை ஃபுல்லாக வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். பிரியாணி வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். ஸோ பார்த்து செய்யணும். அப்பதான் வந்து பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்க என்ன பிரிஞ்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இன்னொன்று என்னன்னா, நம்ம பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி எல்லா இன்கிரீடியன்ட்டையும் முன்கூட்டியே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப குயிக்காவே செஞ்சிடலாங்க. நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம்னா மட்டன், அதை நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட பச்சை மிளகா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ செய்கிற ப்ராசஸ் தான். மிக்சியில் வந்து கொஞ்சம் ஒட்டிருக்கல பிரியாணி மசாலா நம்ம ரெடி பண்ணிருந்தோம்ல, ஸோ அதை தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம். பாருங்க பிரியாணி கிரேவி எவ்வளோ அழகா ரெடியா இருக்குன்னு. நம்ம தண்ணி கழுவி ஊற்றணும்ல, அது இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்ல மல்லி புதினா, ஸோ அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க. இந்த கிரேவியில் எண்ணெயிலேயே நம்ம வதக்கி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம லெமன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு 4 லெமன் எடுத்திருக்கேன். நல்லா சீட்ஸ்லாம் இல்லாமல் நல்லா ஸ்பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வேக வச்சு ஆட் பண்ணோம்ல மட்டன், அந்த மட்டன் வந்து கிரேவியோட நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வரட்டும். கிரேவி நம்ம ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பக்கத்துலேயே பிரியாணி வடிக்கிறதுக்காக தண்ணி வச்சிருக்கோம். சமயத்தில் லேட் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வந்து முன்னாடியே தண்ணி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் சூடு வந்துடும். இன்னைக்கு நம்ம 1 kg வந்து செய்ய போகிறோம். ஸோ தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் கிட்ட நம்ம